ஒரு நீண்ட பயணத்துக்காக கிளம்பிட்டு இருக்கேன் நண்பர்களே. ரீசெண்டா தான் பெரியப்பாக்கு திருநெல்வேலி ஐ ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் நடந்துருந்துச்சு. அதுக்கு அவங்கள கூட்டு போறதுக்கு கிளம்பிட்டு இருக்கவே ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டாங்க. முடிச்சுட்டு எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு வெடுக்குன்னு வண்டியில கிளம்பியாச்சு. ஆறு போகும்போது காத்து உள்ள வந்தா ஓகே, அனல் இல்ல உள்ள வருது. அம்புட்டு வெயில வண்டியை ஓட்டிட்டு வந்த உடனே நல்லா ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை உள்ள மடக்குன்னு மடக்கிட்டேன். திருநெல்வேலி வரையும் வரமே நம்மளோட 5 வருஷம் பழைய மொபைல் ஒன்று நல்ல கண்டிஷன்ல இருக்கு. டிஸ்பிளே மட்டும் தான் போயிருக்கு. அதை ரிப்பேர் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்துட்டேன். இதுதான் நண்பர்களே அந்த மொபைல் OnePlus 2T. போன் பக்காவான கண்டிஷன்ல இருக்கு. டிஸ்பிளே மட்டும் தான் போயிருச்சு. அதை ரிப்பேர் கொடுத்துட்டு ஹோட்டலுக்கு வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணா நல்லா பீஸ்லோட ஒரு பிரியாணியை கொடுத்துட்டாங்க. போன தடவையும் இதே ஹோட்டல்ல தான் சாப்பிட்டேன். இந்த தடவையும் அதே ஹோட்டல்ல தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே ஷா பிரியாணி அப்படின்னு ஒரு கடை, அங்கதான் சாப்பிட்டேன். சில கடையில ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போது டேஸ்ட் மாறும். இங்க அப்படி இல்ல, 2 தடவையுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம தனுஷ் சார் நடிச்சிருக்கிற குபேரா படம் ரிலீஸ் ஆயிருக்குது. நான் கூட சாயங்கால நேரமா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். காலைல 9 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பினா 10:30 மணிக்கு இங்க ரீச் ஆனோம். மணி இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா 6:04. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. எப்ப வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தெரியல. குபேரா பட ட்ரிப்பு பிளானு கேன்சல். ஒரு வழியா பயணம் முடியுது. வீடு திரும்புறோம் நண்பர்களே. போற வழியில ஒரு ஜிகிர் தண்டாவையும் போட்டாச்சு. காலையில vlog ஆரம்பிக்கும் போது என் முகம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி வாடி போயிருக்குதுன்னு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வெயில் தான். சரி, நீங்க திரும்பி பார்த்தா என் பொண்டாட்டி உட்கார்ந்துருக்காங்க சீட்ல. இங்க என்னடி நீ பண்ற? சில வேலை எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு, வாங்க போ. நாள் ஃபுல்லா அலைஞ்சு நானே வாடி போய் வந்திருக்கேன். வைஃபுக்காக கூட கொஞ்சம் வாடலாம் தப்பு இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொரியர் ஆபீஸ் கூட்டு போயிட்டாங்க. அங்க இருந்து ஒரு கொரியரை வாங்கிட்டு வந்துட்டோம். பக்கத்திலே தள்ளு வண்டியில பழம் போட்டு வித்துட்டு இருந்தாங்களா, அங்க அழகா கொய்யா பழத்தையும் வாங்கிட்டோம். அதை வாங்கிட்டு இருக்கும் போது இன்னும் சில பழங்கள்லாம் இல்ல, இங்க வாங்க முடியாது, வேற பழக்கடை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது பழத்தை பிறக்கணும்னு வைங்க, சூத்த பழமா பிறக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்களே எடுக்க விட்டாச்சு. கடைக்காரன் பில்லு போட்டு முடிக்கிறதுக்குள்ள காசிப்ஸ் அவ்வளவு காசிப்ஸ் பேசியிருக்கோம் நண்பர்களே. ஏண்டி இப்பவாச்சும் வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஷாப்பிங் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு கூட்டு போங்கன்ட்டாங்க. உண்மையாவே இன்னைக்கு டே எனக்கு பெண்டு நிமிர்ந்துருச்சு நண்பர்களே. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஒண்ணு கேட்டாங்க பாருங்க. ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டாங்கப்பா. ஆமா, காலைல 9 மணில இருந்து இப்போ 9 மணி வரையும் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று கேடுன்னு. சரி, ஆனது ஆச்சு. ஆயா வடைய காக்கா தூக்கிட்டு போச்சுன்ற மாதிரி ஒய்ஃபு கேட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸையும் வாங்கிட்டு வந்த பார்சல் எல்லாத்தையும் வீட்லையும் டெலிவரி பண்ணிட்டு ஒரு குளியல போட்டோம்னா டே ஓவர் நண்பர்களே. நான் இன்னைக்கு ஃபுல் டே அலைஞ்ச அலைச்சலுக்காகவே ஒரு லைக் போடலாம். மறக்காம லைக் பண்ணிருங்க.